கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். ஹலோ, சொல்லு ஜீவா. ஏய் நூடுல்ஸ் மண்டை, என்னடி பண்ற? ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, வேலை தான் போயிட்டுருக்கு. சொல்லு. என்னடி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, எதுவும் பிரச்சனையா? சேச்சே, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா. என்ன பிரச்சனை, நீ சொல்லு, என்ன விஷயம்? ஏன், ஏதாவது விஷயம் இருந்தால் தான் கால் பண்ணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜீவா, சொல்லு. வேலையா இருக்கேன், அதுக்காக தான் கேட்குறேன். ஒன்றும் இல்லடி, உன் ஆஃபீஸ் வாசலில் தான் நிற்கிறேன். வரியா, 2 நிமிஷம் பார்த்துட்டு போகிறேன். என்கிட்ட கேட்காம ஏன் வர? ஏன், மேடம் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் பார்க்க வரணுமோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜீவா, வேலை இருக்கு, அதனால தான் சொன்னேன். சரி, நீ வெயிட் பண்ண, நான் கீழே வரேன். ஏய், வேலை இருந்துச்சுன்னா நீ வேலையை பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன். பரவாயில்லடா, இவ்வளோ தூரம் வந்துட்டல, 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் கீழே வரேன். என்னாச்சு, நூடுல்ஸ் மண்டை நார்மலாக இப்படிலாம் பேச மாட்டாளே, எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? ஜீவா. என்னடி, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி உம்முன்னு வச்சிருக்க? ஒன்றும் இல்லை ஜீவா, நல்லா தான் இருக்கேன். எங்களுக்கு தெரியாதா நார்மலா இருந்தா எப்படி இருப்பேன்னு? என்னடி பிரச்சனை, சொன்னாதானடி தெரியும். ஜீவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். லூசு, அதுக்கு தானே வந்திருக்கேன். சரி வா, வெளில எங்கேயாவது போலாமா? ஓகே ஜீவா. ஆபீஸ்ல சொல்லிட்டியா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சொல்லிட்டு தான் ஜீவா வந்தேன். ஏய் நூடுல்ஸ் மண்டை, பேசணும்னு சொல்லிட்டு வந்து உம்முன்னு உட்காந்துருக்க. என்னடி, என்ன விஷயம் சொல்லு. ஜீவா, அன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு வந்தல, அது அக்காக்கு தெரிஞ்சிருச்சுடா. என்னடி சொல்ற? எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு தானே சொன்னேன். தெரியல ஜீவா, அக்கா எப்படியோ பார்த்துட்டாங்க போல் இருக்கு. என்கிட்ட காலையில எழுந்தோன்னே கேட்டாங்க ஜீவா. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுச்சு தெரியுமா? நான் என்னடி வீட்டுக்குள்ளேயா வந்தேன்? ரோட்ல 2 நிமிஷம் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போனேன். இது ஒரு தப்பா? நான் தான் அப்பவே சொன்னேன்லடா, நைட் டைம்ல எல்லாம் வீட்டுக்கு வர வேணான்ட்டு. இப்ப என்ன, அதுக்காக தான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கியா? நான் வேணும்னா உங்க அக்கா கிட்ட வந்து பேசுறேன். நான் தான் பார்க்கணும்னு வர சொன்னேன்னு சொல்லட்டா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடா, அக்கா அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பேசல. அப்புறம் என்னடி, உங்க அக்காவும் நீலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? அக்காவுக்கு நம்மளை பத்தி தெரியும் ஜீவா, அதனால கண்டுக்கல. இதே வேற ஒருத்தவங்களா இருந்தா, அம்மா அப்பா இல்லாததுனால தான் இப்படி தெரியுது, அவங்க அத்தை கூட்டி கொண்டு வந்து வச்சு வளர்த்தும் இப்படி அசிங்கம் பண்ணிட்டு தெரியுதேன்னு பேசிட்டா அத்தைக்கு தாங்காதில்ல ஜீவா. கல்யாணம் பண்ணி போற வரைக்கும் நான் அத்தைக்கு நல்ல பொண்ணுன்னு பேர் எடுத்துட்டு போகணும். என்னால அவங்களுக்கு எந்த அசிங்கமும் வந்துடக்கூடாதுடா. சரிடி, இனிமே நான் நைட் டைம்ல எல்லாம் வரமாட்டேன், ஓகேவா? அதெல்லாம் பரவாயில்ல ஜீவா. நீ வீட்டில் அம்மா கிட்ட நம்மளை பத்தி பேசிட்டியா இல்லையா? பேசணும்டி, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ரொம்ப டைம் எடுத்துக்காத ஜீவா, சீக்கிரம் அம்மா கிட்ட பேசு, நம்மளை பத்தி புரிய வை. பாவம், நம்மளால இன்னொரு பொண்ணோட லைஃப் கெட்டு போயிடக்கூடாதுல்ல. அந்த பொண்ணு ஒன்று நினைச்சிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. ஏய், அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தா நான் என்னடி பண்ண முடியும்? நானும் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். எங்க அம்மாவும் அப்பாவும் தானே போய் தம்பி பொண்ணை பார்க்கணும்னு இழுத்து விட்டாங்க. இப்ப ஏன் கோவப்படுற? அப்ப கோவப்படாம என்னடி பண்ண சொல்ற? நீ ஏதோ அந்த பொண்ணையும் ஏமாத்திட்டு உன்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறது மாதிரில சொல்லிட்டு இருக்க. லூசா ஜீவா, நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த பொண்ணை போய் பொண்ணு பார்த்து பூ வச்சுட்டு வந்திருக்கீங்க. அவ மனசுலயும் உன்னை பத்தின ஆசைகள் வளர்ந்துச்சுன்னா அந்த பொண்ணோட ஃபியூச்சரும் ஸ்பாயில் ஆகும்லண்டா. அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் பேசாத ஜீவா. பூ வைக்கிறதுக்கும் பொண்ணு பார்க்கறதுக்கும் நீ பக்கத்துல இல்லாம நடக்கல, நீனும் கூட போயிருந்தல்ல. ஏய், என்னடி இப்படி பேசுற? ஏதோ நான் விருப்பப்பட்டு அந்த பொண்ணை பார்க்க போனது மாதிரி பேசிட்டு இருக்க. பொண்ணு பார்க்க போறேன்னு மட்டும்தான் கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பூ வைக்கிறேன்னு புதுசா கதையை கட்டினா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா? என்னடி நீனே என்ன புரிஞ்சுக்காம பேசுற? புரிஞ்சிக்காம பேசல ஜீவா. நான் என்ன பாவம் பண்ணணும் என்னவோ தெரியல. அம்மா அப்பான்னு எந்த உறவுமே இல்லாம இப்படி அனாதை மாதிரி கிடந்து கஷ்டப்படுறேன். கல்யாணம் பண்ணி போகும்போதாவது யாரோட சாபத்திலையும் யாரோட பாபத்திலையும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. நம்ம கல்யாண வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கணும், யாரோட கண்ணீர்லையும் ஆரம்பிச்சிடக்கூடாது ஜீவா. அதுக்காக தாண்டா சொல்றேன், அந்த பொண்ணு கிட்ட பேசு, இல்லைன்னா அம்மா அப்பா கிட்ட பேசு. எப்படியாவது அந்த பொண்ணோட பிரச்சனையை சரி பண்ணணும் ஜீவா. அதுக்காக தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். சரிடி, நான் பேசுறேன், நீ ஃபீல் பண்ணாத.
எல்லார்கிட்டையும் சொல்லி சீக்கிரமா உன் சைடு உள்ள பிரச்சனையை முடிச்சிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ஜீவா. உன்னை விட்டுட்டு உன்னை பிரிஞ்சு என்னால் ரொம்ப நாள்லாம் தனியாக இருக்க முடியாதுடா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. ஓய் நூடுல்ஸ் மண்டை. நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும். சரி. உறக்கமில்லாமல் அன்பே நான் எங்கும் மேக்கும் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும் வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம் என்னாலும் தனிமையே எனது நிலைமையா. அக்கா வனசாக்கா இந்த தண்ணியை தெளிச்சு அதை லேசா எழுப்பி விடு. எம்பூட்டு நேரமா மயக்கத்திலே கிடக்கு. எதி சாமி ஆடி மயக்கப்பட்டு போய் கிடக்கு. தண்ணியை கொண்டுட்டு வர சோடா கலரு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அட பாவாடிட்ட சோடா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கக்கா. இப்போதைக்கு கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டு எழுப்பி விடு. அன்னைக்கிலிக்கா இந்த அந்த தண்ணி எந்திரிச்சு குடி அக்கா. அப்பா டே கண்ணை இருட்டிக்கிட்டு வருது. அப்புறம் கண்ணை இருட்டிக்கிட்டு வராம வேற என்ன பண்ண? கொஞ்ச நஞ்ச ஆட்டமாத்தா ஆடுன நீ. இத்தவ தண்டி உடம்ப தூக்கிக்கிட்டு அங்கிட்டு பறக்கிற இங்கிட்டு பறக்கிற மேல தாவுற கீழே தாவுற சங்கு சக்கர சங்கர சக்கர சங்கு சக்கர சங்கர சக்கரன்னு அந்த ஆட்டம் ஆடுனா அப்புறம் கண்ணை இருட்டிக்கிட்டு வராம வேற என்ன செய்யும்? தண்ணியை குடிமா. ஏறுமா சாமி வந்து ஆடினவங்கள அப்படிலாம் சொல்லக்கூடாது. அக்காவை ஆடுது அருள் வந்து தானே ஆடுது. சரிடியாத்தா நான் ஒன்றும் சொல்லலை. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும். அப்புறம் சாமியை பழி சொல்லிட்டா நெடுவாளி அப்படின்னு டிஸ்க்ளைமரில் போட்டது மாதிரி திரும்ப திரும்ப அதையே போட்டு காட்டுவிய. குடிங்க தண்ணியை குடிங்க. இந்த வனசா போதும்மா. இன்னும் கொஞ்சம் குடி கலப்பா இருக்கும்ல. இல்லம்மா போதும். அன்னைக்கிலிக்கா நீங்க அந்த நாய்க்கெல்லாம் பேய் விரட்டி இருக்க கூடாதுக்கா. எக்கேடோ கெட்டு போறான்னு நீங்க பட்டுக்கு இருக்க வேண்டியதானே. நீங்க எதுக்கு குறி சொல்லி அவளுக்கெல்லாம் பேய் விரட்டுறீங்க? உங்களை அவ என்னென்ன பாடுபடுத்தினா? எட்டி லூஸ் மாடனு அக்காவை விரட்டுச்சு. சாமி வந்து ஆடி விரட்டினதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? கோயில் வாசல்ல எல்லாரும் சரி சமந்தேன். சாமி முன்னாடி ஆகுறவங்க ஆகாதவங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அக்கா செஞ்சது சரிதான் விடு. அதுக்கு எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? வனசாக்கா உனக்குள்ள உட்கார்ந்துருக்கிறது நீ தானா இல்ல முனியம்மா ராக்கம்மா காத்தாயின்னு எவளையாவது கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறியான்னு அதையும் அடிக்கடி செக் பண்ண வேண்டியது இருக்குக்கா. ஏண்டி எருமை நீங்க பேய கூட்டிக்கிட்டு ஊர் சுத்துனதுக்கு நானா கிடைச்சேன்? ஆமா நாங்க பேயெல்லாம் சேர்ந்து பிக்னிக் போயிருக்கோம். ஊர் சுத்துறாக ஊரு ஆளை பாரு. ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொன்னா கரெக்டா வந்து சேரணும். நீ கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு படுத்து கிடந்ததுனால தானே பேய் வந்து எங்க கூட ஜாயிண்ட் ஆயிருக்கு. நானும் அன்னைக்கு ராத்திரி பூரா பேயோடையே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது பக்குன்னு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி எல்லாம் படுத்தா தூக்க வருமா வராதான்னு கூட தெரியல. நீ கூட பரவாயில்ல அப்பப்ப வந்து பேசிட்டு தானே போனேன். நான் தான் வனசாக்கா கூடவே நின்று எனக்கு எப்படி இருக்கும்? எம்மா திருத்தம் மயிலாட் அன்னைக்கு வந்தது வனசாக்கா இல்ல முனியம்மா. சரி விடுங்கடி. அதான் முனியம்மாவை அக்கா அடிச்சு விரட்டிருச்சுல்ல. இன்னும் எதுக்கு அரண்டு போய் செத்துக்கிட்டு இருக்கியே? உனக்கு என்னம்மா உன் கூட முனியம்மா தெரிஞ்சிருந்தா உனக்கு பயமா இருந்திருக்கும். நீ தான் வீட்டில் பகுமானமா படுத்திருந்திருக்கீல. எங்களுக்கு தானே பயமா இருக்கும். ஐயோ லைலாவை பிடிச்ச முனியம்மா நம்மளை பிடிக்க எம்புட்டு நேரம் ஆயிருக்கும். நல்ல வேலை நான்லாம் கிரேட் எஸ்கேப்டா சாமி. பாவாட சோடா வாங்கிட்டு வர்றதுக்கு உனக்கு இம்புட்டு நேரமா? ஆடி வெளிக்கு மக்கள்லாம் அலை மோதிக்கிட்டு தெரியுதுங்க. கடை நிறைய சரியான கூட்டம்க்கா. நான் என்ன பண்ணுவேன்? சரி கொடுத்து தொலையும். அக்கா இந்தா பாவாடை சோடா வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஒரு கப் அடிச்சு விடு. அப்பத்தே உனக்கு மயக்கம் எல்லாம் தெளியும். இல்லடி நெடுவாளி இப்பதானே தண்ணி குடிச்சேன். பரவாயில்லம்மா இருக்கட்டும் நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். குடிக்கா உனக்காகத்தானே வாங்கிட்டு வந்தேன். இருக்கட்டும்ப்பா நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். சரிக்கா ஆனா உனக்கு சரியான ஓர வஞ்சனக்கா. ஊருக்கெல்லாம் சாமி ஆடி குறி சொன்னியே. கூடவே திரிகிறேன் தம்பி. எனக்கு ஒரு குறி சொன்னி நல்ல வாக்கு சொன்னியா? எனக்கு கல்யாணம் காட்சி எப்ப நடக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏலே நீ வந்து கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருந்தா சொல்லத்தான் செஞ்சிருப்பேன். எங்கிட்டு வயசு பிள்ளைய எங்கடா நிக்குதுன்னு அவளுக்கு இருக்கிற இடமா தேடி போய் தலைய கோதிக்கிட்டு சீட் போடத்தானே நேரம் இருந்திருக்கான். எங்கிட்டு சாமியாரத வந்து குறியேக்க நேரம் இருந்திருக்க போகுது. ஆமா அப்படியே நம்ம ஊர்ல தெருவுக்கு தெருவும் அழகிகள் நடமாட்டம் தாங்க முடியல. அந்த அழகிகளை ரசிக்கிறதுக்கு நாங்க சீன் வேற போடுறோமாக்க. அட போக்காங்கிட்டு எனக்கு கிடைச்ச ஒண்ணு ஓடி போயிருச்சேன்னு நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்சா போதும். என் ஆண்ட்ரியாவை தவிர வேற யார் எனக்கு வேணும்? ஆட எதுக்குடா ஃபீல் பண்ற? உனக்கு இப்ப என்ன குறி தானே சொல்லணும். நம்ம நெடுவாளி கைரேகை பார்த்து ஜோசியம் சொல்றதுல பலே கில்லாடி. அவகிட்ட கைய நீட்டு உன் ஜாதகத்தையே கணிச்சு வச்சிருவாள்ல. ஏண்டி மாடனு எதுக்கு உனக்கு இப்படி ஒரு விபரீத ஆசை? எதுக்கடி அந்த குட்டை பையகிட்ட என்னைய கோர்த்து விட்டு பாக்குற?
ஏய் நீ தானே கைரேகை பார்த்து பலன் சொல்லுவேன்னு சொல்லியிருக்க, பாவாடைக்கும் சொல்லுடி, பாவம் தானே. எக்கோ எவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட பத்தியா? அட என் வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு கையை பார்த்து சொல்லுக்கா எக்கோ. இல்லை நான் என்ன கிளி ஜோசியம் பார்க்குறவளாடா என்கிட்ட வந்து கையை நீட்டுறேன் காலை நீட்டுறேங்கிற? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, போடாங்கிட்டு. நெடுவலி தெரிஞ்ச பாவம் அவனுக்கு ஏதாவது சொல்லு வண்டி, ஆசைப்பட்டு தானே கேட்குறேன். அட பைத்தியங்களா, எம்பிட்டு சொன்னாலும் நம்ப மாட்டேங்குதுங்க. கோ என் கைரேகையை பார்த்து நீ சொல்லுவியா சொல்ல மாட்டியா? இந்தக்கா இதை புடிங்கிட்டு. சரி குர்ரா, நீனு ஆசைப்படுற, உனக்கு ஏதாவது சொல்லி விட்டுட்டு போவான். கோயில் வாசல்ல கேட்கறவனுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல, கையை கொடு. அட கையை தாக்கா கொடுத்துருக்கேன், பார்த்து சொல்லுக்கா. இலை கையை கொடுக்க சொன்னா கட்டையை கொடுத்துக்கிட்டு நிக்கிற, அதுவும் கறி கட்டைய. இதுல எங்கிட்டா ரேகை இருக்கு, நான் என்னத்தை பார்த்துடா சொல்லுவேன்? கோ இங்க பாரு, என் உயரத்தை பார்த்து கிண்டல் பண்ணு, என் உருவத்தை பார்த்து கிண்டல் பண்ணு, ஏன் என் மண்டையை பார்த்து கூட கிண்டல் பண்ணு. ஆனா என் கையவும் காலையும் கிண்டல் பண்ணேன்னு வச்சுக்கவேன், அப்புறம் நான் கோயில் வாசல்ல சாவ விட்டு போடுவேன். ஆமா எலே யாரு விட்ட சாவமோ, இன்னும் என் மாமியாட்ட செருப்படியும் விளக்கமாத்தடியும் வாங்கிக்கிட்டு தெரியுறேன். நீ வேற சாவ விட்டு தொலைஞ்சிடாதடா. குடு குடு, பார்த்து சொல்றேன் குடு. இந்தக்கா நல்லா பார்த்து சொல்லி. உன் கைரேகையின்படி உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, நீ ஒண்டி கட்டையா ஒத்த பயலா பிறந்திருக்கியாடா? அக்கோ ஆமாக்கா கரெக்டா சொல்றியே, மேல சொல்லு மேல சொல்லு. உன் கைரேகையின்படி உன் அப்பா இறந்து இதோட 6 வருஷம் இருக்குமே. எக்கோ ஆமாக்கா, எங்க அப்பா செத்து போய் இதோட 6 வருஷம் ஆச்சு. எப்படிக்கா இவ்வளவு கரெக்டா சொல்ற? சரி மேல சொல்லு மேல சொல்லு. எப்படியும் உன்னோட ராசிப்படி பார்த்தா நீ சொந்த தொழில் தாண்டா பண்ணுவ. வாகனம் ஏதாவது ஓங்கிட்டே இருக்கணுமே, ஆட்டோ டெம்போ காரு, நீ ஏதாவது ஒன்று வச்சிருக்கியா? அக்கோ சூப்பர் கனி, என்கிட்ட தான் ஆட்டோவும் இருக்கு டெம்போவும் இருக்கு. அட கரெக்டா சொல்றியக்கா, மேல சொல்லு மேல சொல்லு. உன்ன மாதிரி ஒரு 4 இழிச்ச வாயி கிடைச்சா போதும் போல் இருக்கே. பேசாம இந்த மரத்தடியில ஒரு கடையை போட்டு கல்லா கட்டிடுவனடா பாவாட. எக்கோ கண்டதையும் பேசாம கைரேகைய பார்த்து கதைய சொல்லுக்கா. சொல்றேன்டா. ஓ முகர கட்டைக்கு உனக்கு கிளவிய தாண்டா செட் ஆகும் போல் இருக்கு. குமரி பிள்ளையெல்லாம் செட் ஆகாது போலயே. பேசாம ஊருக்குள்ள ஏதாவது கிளவிகளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட கைய விடுக்கா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட கைய நீட்டி ஜோசியம் பார்க்க சொன்னேன் பாரு, ஏன் புத்திய சொல்லணும். இல்லடா பாவாட, நான் சொல்லல, உன் ரேகை தாண்டா சொல்லுது. என்னன்னு கிளவியில கட்டிக்கிறதுக்கா? இல்லடா, அதுகளுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்தது மாதிரி இருக்கும், உனக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்சது மாதிரி இருக்கும்ல. எடுத்துக்காட்டுக்கு பார்த்துக்க, என் மாமியா அலமேலு மங்க கூட அவங்க மன்னவரை தேடி நாள் முழுக்க கதறிக்கிட்டு கிடக்கடா. அதுக்கு கூட நீ ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்ல. ஆண்டியா என்ன தேடி வருவாளான்னு பார்த்தா உன் மாமியா கூட என்ன சேர்த்து வைக்கவா பாக்குற? இனிமே உன் கூட பேசவே மாட்டேக்கா. எகோ இலை சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா பாவாட, வாடா. என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும், யாரோட உதவியும் இனிமே எனக்கு தேவையில்லை. சரி வாடா பாவாட, காலகாலத்துல உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அக்கா கட்டி வைக்கிறேன். ஆட போங்கம்மா, பழகுன பொண்ணே உன்னை பார்த்ததே இல்லைன்ட்டு போயிட்டா இவங்க பொண்ணு பாக்குறாங்களாம். ஆண்டி நிறைவேலி பாவம் அந்த பையில போட்டு வம்பளித்துக்கிட்டு இருக்க. அட சும்மா கிண்டலுக்காகக்கா, நம்ம பாவாடை தானே, அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டியா. யாரையும் விரும்புறேன் கொள்றானா சொல்லுடி, பேசி அடிச்சு கட்டி வச்சிருவான். ஆமாக்கா, காலகாலத்தில் இந்த பாவாடை பையலுக்கு அந்த பிள்ளைய சேர்த்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பெரிய கடமை முடிஞ்சிடும். அதை தாக்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக எடுத்து செய்யணும். சரிக்கா சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம், ஜாமியெல்லாம் கும்பிட்டாச்சுல்ல. சௌமியா இந்தாடா, அம்மா குழிப்பணியாரம் செஞ்சேன், 2 சாப்பிட்டு பாக்குறியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். கோவத்தை ஏண்டி சாப்பாட்டில் காட்டுற? எந்திரிச்சு சாப்பிடேண்டி, உனக்கு பிடிக்குமே தானே செஞ்சிருக்கேன், அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போங்க. உண்மையா பெத்த புள்ள சாப்பிடாம திங்காம உங்காம இப்படி அழுதுட்டு கிடக்கும்போது என் மனசு என்ன பாடுபடணும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருடி. என்னை பத்தி தான் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையம்மா, உங்க மருமகன் தானே உங்களுக்கு முக்கியம். அப்புறம் என்ன, நான் சாப்பிட்டா என்ன செத்தா உங்களுக்கு என்ன? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எதையுமே யோசிக்காம படக்குன்னு பேசி தானடி இந்த நிலைமையில வந்து நிக்கிற. ஆம்பளை அவர் இருக்கும்போது பொம்பளை நீ டைவர்ஸ் பண்ண போறோம்னு சாதாரணமா சொல்லிட்டு வந்திருக்க. என்ன சௌமியா அதெல்லாம்? மா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணும்னு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு படுத்திருக்கேன். ப்ளீஸ்மா தயவு செஞ்சு இங்கனுக்குள்ள நின்று நையின்னு பேசி என் நிம்மதியை கெடுக்காதீங்க. வேணும்னா சொல்லுங்க, நான் வெளியில எங்கேயாவது போயிடுறேன். நீ எங்கேயும் போக வேணாண்டி, சாப்பிடாம கிடக்கேன்னு தான் வந்தேன். சரி நீ ரெஸ்ட் எடு. பாட்டி ரோஹித் வாடா, உள்ள வா. எப்படி இருக்கீங்க பாட்டி?
ஏதோ இருக்கேன்ப்பா. இப்பதான் உன் அம்மாவை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா? இல்ல பாட்டி, அது அம்மா, அதான் அவன் வந்துட்டான்ல, அப்புறம் ஏன் அவனை சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என் பிள்ளை என்னை தேடி வந்துட்டான், அதுவே எனக்கு போதும். ரோஹித், வாடா. எப்படிமா இருக்கீங்க? இவ்வளோ நாளும் எப்படியோ இருந்த, இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் பிள்ளை என்னை தேடி வந்துட்டானேன்னு நிம்மதியா இருக்கேன். அம்மா, ஒரு நிமிஷம் இரு. அம்மா, குழி பணியாரம் பண்ணிருக்கீங்கல்ல, உங்க பேரன் வந்திருக்கான். அவனுக்கு குளிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவனுக்கும் எனக்கு பிடிச்சது எல்லாமே பிடிக்குமா, அவன்கிட்ட கொடுங்க, அவன் சாப்பிடட்டும். ரோஹித், உங்க அம்மா கறியும் ஒன்றும் சாப்பிடாம இவ்வளோ நேரம் அழுதுகிட்டே தான் கிடந்தா. அவளையும் சாப்பிட சொல்லிட்டு நீனும் சாப்பிடுப்பா. என்ன பாத்துக்கதான் நீங்க இல்ல, உங்களை பாத்துக்கவாது உங்க அம்மா இருக்காங்கல்ல. நீங்க ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கலாம்லம்மா. ஏண்டா அப்படி சொல்ற? ஏன் உனக்கு அம்மா இல்லையா? என்ன தேடி நீ வரக்கூடாதா? அவர் தான் முக்கியம்னு அவர் கூடவே இருக்க. அம்மா, அப்பா ரொம்ப நல்லவருமா. அப்பாவை பிரிஞ்சு நீங்க இப்படி தனியா இருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்குமா. ப்ளீஸ்மா, வீட்டுக்கு வந்துருங்கம்மா. அதான பார்த்தேன். என்னடா புள்ள அம்மா மேல உள்ள பாசத்துல தான் தேடி வந்துட்டியோன்னு நான் கூட ஒரு நிமிஷம் பூரிச்சு போயிட்டேன்டா. அந்த ஆளுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு தான் வந்தியா? அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் வந்த உடனே அப்பா ரொம்ப நல்லவருமான ஆரம்பிக்கிற. என்ன அந்த ஆளு பைய சொல்லிட்டு வர சொன்னாரா? இங்க பாரு ரோஹித், அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. உங்க அப்பாவை நல்லவன்லாம் வெளியில சொல்லாதடா. அந்த ஆளு எப்பேற்பட்ட ஐயோக்கியன்னு உனக்கு தெரியுமா? அம்மா, அப்பா எல்லாத்தையும் சொல்லிதான் அனுப்புனாங்க. அன்னைக்கு நடந்தது எல்லாமே எனக்கு தெரியுமா. என்னடா தெரியும் உனக்கு? என்ன அந்த ஆளு உன்கிட்ட சொன்னாரு? எவ்வளவு ஒருத்தி கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்காருடா. வயசு பிள்ளைகிட்ட இதெல்லாம் பத்தி பேசக்கூடாதுன்னு பார்த்தா அந்த மனுஷன் தானே இதெல்லாம் என்ன பேச வைக்கிறாரு. மா, அந்த ஆன்ட்டி கூட ஆபீஸ் விஷயமா வெளியில போனதெல்லாம் எனக்கு தெரியுமா. அப்பா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அதுலயும் அந்த ஆன்ட்டி மட்டும் இல்ல, கூட 4-5 பேர் சேர்ந்துதாமா போயிருக்காங்க. பக்கத்து டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டதுனால நீங்க கவனிக்கல. ஏமா அப்பாவை சந்தேகப்படுறீங்க? இவ்வளவு நாளும் அப்பா அந்த மாதிரி அம்மா இருந்தாரு. என்னடா உங்க அப்பா பண்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு நீயும் சப்பக்கட்டு கட்ட பாக்குறியா? சௌமியா, ஏண்டி இப்படி புரியாம பேசுற? வயசு பைய, அவனுக்கு நாலு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாமலா போயிடும்? எல்லாத்தையும் தெரிஞ்சு தானடி தெளிவா வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றதையும் காது கொடுத்து கேளு வண்டி. அந்த ஆளுக்கு அவரோட குடும்பம் மட்டும் இல்லாம இந்த குடும்பமும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுது. நான் பெத்ததும் அப்பா அப்பான்னு அவரை தான் உருகிக்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்கி ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம ஒவ்வொரு நல்லது கட்டத்தையும் பார்த்து பண்ணின அம்மாவை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறல. அந்த ஆளுக்கு தானடா நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வக்காலத்துக்கு வர. நீங்க வீட்ல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்தாதாம்மா வீடு சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு போகவே பிடிக்கலம்மா. சௌமியா, ஓ வாழ்க்கைய விடு. வயசு புள்ள, நாளைக்கு அவனுக்கு ஒரு நல்லது கெட்டது பார்க்கணும். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும். குடும்பம் இப்படி நிலகுலைஞ்சு போய் இருந்தா அவன் வாழ்க்கையை யாரடி யோசிச்சு பார்க்கறது? உன் பிள்ளைக்காகவாது நீ அந்த வீட்டுக்கு போக வேணாமா? ப்ளீஸ்மா, அப்பா என்ன சொல்றாரு? அப்பத்தான் தாத்தா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டா நீங்களும் வரலான்னு தானம்மா சொல்றாரு. எல்லாரும் இருந்தா தானம்மா வீடு வீடா இருக்கும். நானும் அப்பாவும் மட்டும் இருக்கிறது வெறுத்து போனது மாதிரி இருக்குமா. ப்ளீஸ்மா, அப்பதான் தாத்தா கிட்ட பேசுங்கம்மா. வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் கடமை முடிஞ்சிடாது சௌமியா. அதுங்களை வளர்த்து ஆளாக்கி அதுகளுக்கு நல்லது கெட்டது பண்ணி வைக்கிற வரைக்கும் நம்ம கடமை முடிய போறதில்லடி. உன் வாழ்க்கையை நீ பெருசா நினைக்காம உன் பிள்ளைக்காக அந்த வீட்டுக்கு நீ போக தாண்டி வேணும். நான் திட்டுனா அடிச்சா அதை ஏத்துக்கிட்டு நம்ம அம்மா தானே நீ போறது இல்லையா? அதே மாதிரி தாண்டி மாமனார் மாமியாரும். அங்கிட்டு நம்ம யாரு? புருஷனை பெத்தவங்க தானே. கொஞ்சம் அவங்க பேசுற வார்த்தைகளுக்கு அனுசரிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இழுத்து கொடுத்து போயிட்டா குடும்பம் சரியா வந்துருண்டா. நீ தாண்டா கொஞ்சம் அனுசரிச்சு பழகிக்கணும். சௌமியா, நம்ம அம்மா அவ வீட்டில் வந்து இருக்கிறதுனால நம்மளை பத்தி வர்றதுக்கு பார்க்குறாளோன்னு நினைக்காத. உன்னால உன் புருஷனையும் பிள்ளையவும் விட்டுட்டு இருக்க முடியும்னு சொல்லு. எத்தனை நாள் வேணாலும் எத்தனை வருஷம் வேணாலும் இந்த வீட்டில் ஒன்று உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன்டி. ஆனா உன்னால இருக்க முடியாதுடி. நான் பெத்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? இணை தள்ளும் குழி கண்டத்தில் இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சௌமியா. உன் வாழ்க்கைக்காகவும் உன் பிள்ளையோட எதிர்காலத்துக்காகவும் நீ ஒரு நல்ல முடிவெடுப்பேன்னு அம்மா நம்புறேன்டா.
தந்தானிலோ